எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி பார்த்திங்கன்னா 5 நிமிஷத்தில் சூப்பரான ஒரு டெசர்ட் ரெசிபி தான் செய்ய போகிறோம். ரொம்பவே ரிச்சான அதே சமயத்தில் டேஸ்டியான ரெசிபி. உங்கள் வீட்டுக்கு யாருன்னா கெஸ்ட்டு வந்துட்டால் கூட டக்குன்னு செஞ்சு கொடுத்துடலாம். அப்படி ஒரு ஸ்வீட் ரெசிபி இது. டேஸ்ட்டும் பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். செய்யறதும் ரொம்பவே ஈஸி. நீங்கள் ஒரு வாட்டி இதை செஞ்சு சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா டேஸ்ட் உங்களுக்கே ரொம்ப பிடிச்சிடும். நீங்கள் விடவே மாட்டீங்க, அடிக்கடி செஞ்சு சாப்பிடுவீங்க. இதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம ஸ்வீட் ப்ரெட் எடுத்துக்கோங்க. இது ஒரு 4 ஸ்லைஸ் அளவுக்கு எடுத்திருக்கேன் இன்றைக்கி. உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அந்தளவுக்கு குவான்டிட்டி எடுத்துக்கோங்க. ப்ரெட்டை எடுத்துகிட்டு அதோட கார்னர்ஸை இந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம். அந்த ப்ரௌன் கலராக இருக்கும்ல, அது மாதிரி கட் பண்ணி அதை தனியாக எடுத்துடுங்க. இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக நம்ம கட் பண்ணும்போது உங்களுக்கு நிறைய பீஸ் கிடைக்கும். அதே சமயத்தில் குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. இது எல்லாருக்குமே இந்த டேஸ்ட் பிடிக்கும். நீங்கள் குழந்தைங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் யார் வேணாலும் சாப்பிட்லாம். நீங்கள் டக்குன்னு ஒரு ஸ்வீட் ரெசிபி செய்யணும்னா இதை கண்டிப்பாக நீங்கள் செஞ்சிடலாம். ஒரு 5 to 10 மினிட்ஸ்க்குள்ளேயே இது முடிஞ்சிடும். இப்போ இந்த மாதிரி ப்ரெட்டை பீசஸாக கட் பண்ணி நம்ம வச்சாச்சு. இதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு கடாய் வச்சுக்கோங்க. கடாய் வச்சுட்டு இதில் தேவையான அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. இந்த ப்ரெட்டை பொரித்து எடுக்கிற அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க போதும். இது நெய்யில் பொரித்து எடுத்தால் தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஸோ அதனால் நெய் சேர்த்துக்கிறோம். இப்போ இந்த நெய் சேர்த்துட்டு இந்த ப்ரெட் பீசஸை அதில் போட்டு பொரித்து எடுத்துக்கலாம். நெய் பார்த்திங்கன்னா ரொம்ப ஹீட் ஆகக்கூடாது, மீடியம் ஹீட்டில் தான் இருக்கணும். அப்போ தான் இந்த ப்ரெட் ஸ்லைஸ் கருகி போகாமல் நல்லா கோல்டன் ப்ரௌனாக வரும். நீங்கள் அந்த அளவுக்கு இதை பொரிக்கணும். அதனால் ரொம்ப ஹீட் ஆகாமல் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு இதை நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. இந்த ப்ரெட் பீசஸ் பார்த்திங்கன்னா லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகி வருதுல்ல, இதே மாதிரி 2 சைடும் நல்லா கோல்டன் ப்ரௌனில் ஆற வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா எடுத்து வச்சுருங்க. அது நல்லா கிறிஸ்பியாக மொறுமொறுன்னு ஆகிடும். அது வரைக்கும் நீங்கள் ஃப்ரை பண்ணிக்கணும். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா கலர் மாறிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம நல்லா ஃபில்ட்ரு பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இது டேஸ்ட்டு ரொம்பவே சூப்பராக இருக்கும். இது குழந்தைங்க கூட விரும்பி சாப்பிடுவாங்க. குழந்தைங்க ஒல்லியாக இருக்குதுன்னா நீங்கள் இந்த ஸ்வீட் ரெசிபியை கண்டிப்பாக செஞ்சு கொடுங்க. நல்லா வெயிட் போடும். நம்ம கட் பண்ணி வச்சுருக்க ப்ரெட் பீசஸ் எல்லாத்தையுமே இந்த மாதிரி பொரித்து எடுத்துக்கலாம். நீங்கள் வீட்லேயே ஒரு சின்னதாக பார்ட்டி இல்லை ஏதோ ஃபங்க்ஷன் அந்த மாதிரி வச்சா கூட இந்த ஸ்வீட்டை ட்ரை பண்ணி பாருங்கள். கெஸ்ட்டுங்களுக்குலாம் ரொம்ப பிடிக்கும். நீங்கள் செய்யறதும் டக்குன்னு செஞ்சிடலாம், வேலையும் உங்களுக்கு கம்மி. நீங்கள் இந்த மாதிரி குட்டி குட்டி பீசஸாக எடுத்து செய்யும் போது உங்களுக்கு பார்த்திங்கன்னா குவான்டிட்டியும் நிறையா வரும். அதே சமயத்தில் உங்களுக்கு செய்யறதும் ஈஸியாக செஞ்சிடலாம். இப்போ ப்ரெட் பீசஸ்லாம் பொரித்து எடுத்த பிறகு நம்ம ஒரு 1/2 லிட்டர் பாலை காய்ச்சிக்க போகிறோம். ஒரு பாத்திரத்தில் ஊற்றி நல்லா காய்ச்சிக்கோங்க. அதுக்கு முன்னாடி கொஞ்சமாக பால் எடுத்து ஒரு கிண்ணத்தில் ஊற்றிட்டு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கஸ்டர்ட் பவுடர் சேர்த்துக்கோங்க. இது எதுக்குன்னா இப்போ நம்ம பொரித்து வச்சுருக்க ப்ரெட் மேலே சேர்க்க போகிறோம். பால் நல்லா திக்காகிடும் உங்களுக்கு. அதனால் திக்கான கன்சிஸ்டன்சி வர்றதுக்காக இந்த கஸ்டர்ட் பவுடரை நம்ம சேர்க்குறோம். உங்களுக்கு ஃப்ளேவரும் பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கும். இது வெனிலா ஃப்ளேவர் இன்றைக்கி எடுத்துருக்கோம். அதுதான் இன்றைக்கி நான் சேர்க்க போகிறேன். இந்த கஸ்டர்ட் பவுடர் போட்டு நல்லா கரைஞ்சதுமே இந்த பாலையும் அந்த பால் கூட சேர்த்துட்டு நல்லா கொதிக்க வச்சுடுங்க. இப்போ இந்த பால் கொதிக்க கொதிக்கவே நல்லா உங்களுக்கு திக்னஸ் ஆகிடும். அப்போ நம்ம அந்த ராப்டி மாதிரி ரொம்ப டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இது கூடவே ஒரு 2 ஏலக்காயும் தட்டி சேர்த்துக்கோங்க. ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். உங்களுக்கு சப்போஸ் ஏலக்காய் ஃப்ளேவர் பிடிக்கலன்னா அதை ஸ்கிப் பண்ணிவிடுங்க. பிடிச்சதுன்னா ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த பாலையும் சேர்த்துட்டு நல்லா அப்படி கலந்து விட்டுட்டே இருங்க. ஏன்னா கஸ்டர்ட் பவுடர் சேர்த்தோன்னே கெட்டிப்பட ஆரம்பிச்சிடும். ஸோ அதனால் பாலை ஒரு பக்கம் இந்த மாதிரி லைட்டாக கலரி விட்டுட்டே இருங்க அப்பப்போ. இது பார்த்திங்கன்னா டேஸ்ட்டு உங்களுக்கு வேறு லெவலில் இருக்கும். உண்மையிலே இது ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு வாட்டியாவது. கண்டிப்பாக எல்லாருக்குமே பிடிக்கும். நீங்கள் ஸ்கூல்லேருந்து குழந்தைங்க வந்தால் கூட இதை நீங்கள் ஸ்நாக்ஸ் மாதிரி கூட செஞ்சு கொடுக்கலாம். ரொம்பவே ஹெல்த்தி கூட. நம்ம பால் ப்ரெட்டு மட்டும்தான் சேர்க்குறோம், வேறு எந்த இதுவுமே இதில் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ண போகிறதில்ல. இப்போ இதில் ஸ்வீட்னஸ்க்காக கொஞ்சமாக சர்க்கரை சேர்த்துக்கலாம். இதில் 1/2 லிட்டர் பாலுக்கு ஒரு 4லேருந்து 5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கிறோம். சர்க்கரையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடுங்க. சர்க்கரை நல்லா கரைஞ்சிட்டு பாலும் நல்லா கொதிக்கட்டும். இது பார்த்திங்கன்னா நல்லா சிம்மிலேயே வச்சுருங்க. பால் பார்த்திங்கன்னா நல்லா இப்போவே திக்கான ஒரு கன்சிஸ்டன்சிக்கு வந்துருச்சு. இன்னும் கூட நல்லா திக்காகட்டும், அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இப்போ நம்ம என்ன நட்ஸ் உங்கள்கிட்ட இருக்கோ அந்த நட்ஸை நீங்கள் இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணி அதில் சேர்த்துக்கோங்க. இதில் பாதாம், பிஸ்தா, முந்திரி இது 3மே சேர்த்துருக்கேன். உங்களுக்கு எது பிடிக்குமோ அதை சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த நட்ஸோடு சேர்ந்து இந்த பால் கொதிக்கும் போது நல்லா உங்களுக்கு ஃப்ளேவராக இருக்கும். அதே சமயத்தில் சாப்பிடும் போது அந்த நட்ஸ் வாயில் வரும்ல, அப்போ நல்லாயிருக்கும் உங்களுக்கு டேஸ்ட்டு. ஸோ அந்த நட்ஸும் நம்ம சேர்த்து கொதிக்க விட்டுடலாம். இப்போ இந்த பால் கொதிக்கிற நேரத்தில்
ஒரு பக்கம் ஒரு கிண்ணத்தில் ஒரு டம்ளர் தண்ணி வச்சு இதில் வந்து நம்ம சுகர் சிரப் செஞ்சுக்க போகிறோம். சுகர் சிரப் பார்த்திங்கன்னா பாகு மாதிரி எடுக்கணும்னு அவசியம் கிடையாது. நீங்கள் ஜஸ்ட்டு சர்க்கரையை சேர்த்துட்டு அதை கரையிற அளவுக்கு வெயிட் பண்ணால் போதும். நம்ம பாகு பார்த்தோம்லாம் இதுக்கு வர வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ சர்க்கரையை போட்டு நல்லா இந்த மாதிரி கரையிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். இந்த மாதிரி கரைச்சி விட்டுடுங்க. கரைஞ்சிட்டு ஒரு கொதி வந்தவுடனே இதை வந்து நம்ம ஆஃப் பண்ணிடலாம். இப்போ பார்த்திங்கன்னா அந்த லைட்டாக கொதி வந்துருச்சுல, இப்போ நம்ம ஆஃப் பண்ணிவிடுவோம். இப்போ ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம பொரிச்சு வச்சுருக்க இந்த ப்ரெட் பீசஸை அதில் சேர்த்துருங்க. ரொம்ப நேரம் ஊற விடக்கூடாது. ஜஸ்ட் இந்த மாதிரி போட்டுட்டு கலந்து விட்டுட்டு எடுத்து நீங்கள் தனியாக வச்சிடணும். அதுலேயே ரொம்ப நேரம் ஊற விடக்கூடாது. ப்ரெட்டு வந்து ஊறிடுச்சுன்னா நல்லா இருக்காது. இந்த மாதிரி பீசஸாக வராது. அப்படியே வந்து ரொம்ப ஸ்பாஞ்சியாக ஆகிடும். ஸோ அதனால் லைட்டாக அந்த மாதிரி அந்த சுகர் சிரப்பில் டிப் பண்ணிவிட்டு எடுத்து மட்டும் வச்சுருங்க. எடுத்து இந்த மாதிரி பிளேட்டில் லைனாக வச்சுருங்க. இப்போ இந்த பக்கம் நம்ம கொதிக்க வச்ச பாலும் ரெடி ஆகிடுச்சு. இவ்வளோ திக்காக ராப்டி மாதிரி ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இதை வந்து இப்போது நம்ம அந்த ப்ரெட் ஸ்லைஸ் மேலே ஊற்ற போகிறோம். நீங்கள் சாப்பிடும் போது இதை ஊற்றி அப்படி கொடுங்க. இல்லைனா இதை ஊற்றி வச்சுட்டு ஃப்ரிட்ஜில் கூட ஸ்டோர் பண்ணி ஒரு 15 நிமிஷம் 20 நிமிஷம் வச்சுட்டு சில்லுன்னு கூட சாப்பிட்லாம். இல்லை இதே மாதிரி நீங்கள் சுட சுட ஊற்றியும் சாப்பிட்லாம், நல்லாயிருக்கும். இப்போது இதை லைனாக வச்சுட்டோம் இல்லையா? இப்போது நம்ம காய்ச்சி வச்சுருக்க இந்த பாலையும் வந்து அது மேலே இந்த மாதிரி ஊற்றிடுங்க. இப்போ பாருங்கள், பார்க்கவே எவ்வளோ ரிச்சாக சூப்பராக இருக்குது. இப்போ நீங்கள் வந்து இந்த பாலை எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு கம்மியாக வேணும்னா கம்மியாக கூட சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம எல்லாத்தையுமே சேர்த்துடுறோம். இதுக்கு மேலே உங்களுக்கு தேவைப்பட்டதுன்னா இன்னும் கொஞ்சம் நட்ஸும் சேர்த்துக்கோங்க. ஏன்னா நட்ஸோடு சேர்த்து சாப்பிடும்போது இன்னுமே நல்லாயிருக்கும். நம்ம ஆக்சுவலாக பால்லையும் சேர்த்துருக்கோம். இப்போ வேணும்னா நீங்கள் தனியாகவும் மேலே ஸ்ப்ரிங்கிள் பண்ணிக்கோங்க. பார்க்க உங்களுக்கு அழகாகவும் இருக்கும், நல்லா வந்து டெக்கரேட்டிவாகவும் இருக்கும். பார்த்திங்கன்னா உங்களுக்கு சூப்பரான ஒரு டெசர்ட் ரெடி ஆகிடுச்சு. இது மாதிரி நட்ஸை மேலே ஸ்ப்ரிங்கிள் பண்ணும்போது அதோடய டேஸ்ட் வேறு லெவலில் இருக்கும். நீங்கள் வேணும்னா சேர்த்துக்கோங்க, இல்லைனா ஸ்கிப் பண்ணிவிடுங்க. நம்ம பாலில் சேர்த்ததே கூட போதும். இப்போ கெஸ்ட்டெலாம் வராங்க, இந்த மாதிரி நம்ம வந்து சர்வ் பண்ணோன்னா பார்க்க நல்லாயிருக்கும்ல. ஸோ அதனால் வந்து இது மாதிரி ஸ்ப்ரிங்கிள் பண்ணால் உங்களுக்கு வந்து சூப்பராக இருக்கும். இப்போ பாருங்கள், வீட்லேயே நம்ம சூப்பராக ரிச்சாக அதே சமயத்தில் டேஸ்டியான ஒரு டெசர்ட்டை ரெடி பண்ணிட்டோம். இது பார்த்திங்கன்னா கல்யாணத்தில் கூட இந்த மாதிரி டெசர்ட் உங்களுக்கு வச்சுருப்பாங்க. ஷாஹி துக்கடா சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி டெசர்ட் தான் இது. இது வீட்லேயே எப்படி சிம்பிளாக பண்ணுறதுன்னு தான் நான் உங்கள் கூட இன்றைக்கி ஷேர் பண்ணேன். ரொம்பவே வேலை கிடையாது. நீங்கள் ஒரு 5 மினிட்ஸ்லேயே டக்குன்னு செஞ்சிடலாம். நீங்கள் வீட்டில் கண்டிப்பாக எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள். நாங்களும் வந்து இதை டேஸ்ட் பண்ணி பார்த்தோம், சூப்பராக இருந்தது. அதனால் நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்றதை ஃபீட்பேக் கண்டிப்பாக சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.